ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்டர் ரூபினா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் தேடுற சின்னம் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேது. ஏகப்பட்ட சின்னம் இருக்குது. நான் தேடுற அந்த பிரபலம் மட்டும் கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் தேடி தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. கலர் கலராக கட்சி கொடிகள் நிறையா இருக்குது. ஆனால் நான் தேடுற அந்த கட்சி கொடியை காணவே காணுங்க. என்னங்க பண்ணுறது? இந்த உலகத்தில் ஏன் இந்தியாவிலே நிறைய கட்சி கொடிகள் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் நிறைய கட்சி கொடிகள் இருக்குது. ஆனால் நான் தேடுற கட்சி கொடியை மட்டும் எங்கேயுமே பார்க்க முடியலைங்க. நானும் சுற்றி பார்த்துட்டேங்க. போய் கொடி கம்பெல்லாம் பார்த்தேங்க, எல்லா கொடி கம்பத்துலேயும் பார்த்தேன். ஆனால் நான் தேடுற அந்த கட்சி கொடி மட்டும் கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வருத்தமாக தான் இருக்குது. நிறைய பிரபலங்கள் இருக்காங்க, முக்கியமான பிரபலங்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் தேடுற என் பிரபலம் காணவே காணும். நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் தேடுற பிரபலம் கிடைக்கும். எத்தனையோ லோகோஸ் சர்ச் பண்ணிட்டேன், எல்லா லோகோஸும் இருக்குது. ஆனால் நம்ம லோகோ எங்கெங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ள தான் மனசு நொந்து போய், சரி பார்ப்போம், தேடுவோம். தேடினா தானே கிடைக்கும். தங்கத்தை தேடினா தாங்க கிடைக்கும். தங்கத்தை உரசினா தாங்க மின்னும். அப்படி பார்க்கக்குள்ள தான் ஏதோ 2 தலைவர்கள், மாபெரும் தலைவர்கள், அவங்களுடைய ஃபோட்டோவையும் எடுத்துங்க பாருங்கள். அவங்களுடைய ஃபோட்டோஸும் இருக்குது. ஆனால் என் கட்சியை காணும்னு சொல்லிட்டு தேடக்குள்ள தாங்க பார்த்தா கடைசியில் வந்திருக்காங்க. சந்தோஷங்க, அட்லீஸ்ட் கடைசியிலையாவது நம்ம கட்சி இருக்குதுன்னு பார்த்தா, நான் தேடுற கட்சி இருக்குன்னு பார்த்தா 3ஆவதாக வந்து நிற்கிறாரு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள்னு 3ஆவது நிற்கும் போதே தெரியுங்க. அவருடைய கொடியை தான் தேடிட்டு இருந்தேங்க. கடைசியில் பார்த்தா அண்ணன் கொடியோடு சேர்ந்து நிற்கிற ஒரு ஃபோட்டோ கிடச்சிதுங்க. பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷத்தில் நிற்கக்குள்ள தலை சும்மா கொடியை கையில் தூக்கிக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துச்சு பாருங்கள். அதிலே முக்கால்வாசி சந்தோஷங்க. சிஎம் தாங்க. நீங்கள் மட்டும் ஏன் தலை கொடியை பிடிச்சி உங்கள் கையை வலிக்க நிற்கிறீங்க, நாங்களும் கொடியை பிடிப்போன்னு சொல்லிட்டு நின்னாங்க பாருங்கள். 3 சமத்துவபுரம் எல்லாம் சமங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே சமந்தாங்க. இப்படி பார்க்கக்குள்ள தலையோடைய ஒரு யங் ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ அழகாக சிரிப்பு. இந்த சிரிப்புக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் மதிப்பு இல்லைங்க. ஆனால் இந்த மாஸ்கை கட்டிட்டு ஒரு லுக்கு கொடுத்தாம பாருங்க. இந்த லுக்கு ஒன்றே போதுங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு பாருங்க பார்வையாலே. என்ன ஒரு கம்பீரமான ஒரு பார்வை. அப்படி சொல்லிட்டு தளபதி கையை தூக்கி ஒரு வணக்கம் வச்சு, நான் தான் அடுத்த சிஎம்னே சொல்கிற மாதிரி இருக்குங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.